ஓட்டோ டேயில் ப்ளூடூத் கண்ட்ரோல் ரோபோட் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் ஹியூமன் ஃபாலோயிங் ரோபோட் வந்து பண்ணியிருந்தோம். அண்ட் அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து ப்ளூடூத் கண்ட்ரோல் ஓட்டோ டே ரோபோட் வந்து பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம இந்த ரோபோட் எப்படி நம்ம ப்ளூடூத்லேயே கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஓட்டோ டே ரோபோட் வந்து எடுத்துக்கலாம். நம்ம போன வீடியோவில் ஹியூமன் ஃபாலோயிங் ரோபோட் பண்ணதுனால இந்த 2 ஐஆர் சென்சர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஐஆர் சென்சார் நமக்கு வந்து தேவைப்படாது. ஸோ இந்த ஐஆர் சென்சார் வந்து நம்ம இப்போ அந்த ஓட்டோ டேலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ சீடில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் 5 வோல்ட் டிஎக்ஸ் அண்ட் ஆர்எக்ஸ் 4 பின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேரெக்டாக நீங்கள் கொண்டு போய்ட்டு அந்த பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. டிஎக்ஸ் வந்து ஆர்எக்ஸில் கனெக்ட் ஆகிருக்கணும், ஆர்எக்ஸ் வந்து டிஎக்ஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். அண்ட் இந்த கனெக்ஷன் முடிச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ப்ளூடூத் மாடலில் டிஎக்ஸ் அண்ட் ஆர்எக்ஸ் பின்னை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அப்புறமேல் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எரர் இல்லாமல் கரெக்டாக வந்து அப்லோட் ஆகும். ஸோ இப்போ உங்களோட Arduino சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் இதுக்கு எப்படி லைப்ரரிஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்து வந்துருங்க. ஸோ எப்பயும் போல் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஓட்டோ லைப்ரரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ப்ளூடூத்துக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளூடூத்தில் ஓட்டோ ஆப்ன்றது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத்துக்கான ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ஜஸ்ட் கம்பைல் பண்ணிவிட்டு நம்மளோட போர்டுக்கு வந்து அப்லோட் வந்து பண்ணிடலாம். ஸோ கம்பைல் பண்ணியாச்சு, டன் கம்பைலிங். ஸோ இந்த இடமே கிடையாது. அடுத்ததாக உங்களோட போர்டு வந்து Arduino Nano வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களோட ப்ராசஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அட்மேகா 328p செலக்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணும்போது எரர் காமிச்சது அப்படின்னா அட்மேகா 328p ஓல்டர் போர்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக உங்களோட போர்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக அப்லோட் ஆகும், எந்த எரருமே இல்லாமல். ஸோ இப்போ நான் வந்து அப்லோட் கொடுத்துட்றேன். ஸோ அப்லோட் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரோக்ராம் அப்லோட் ஆச்சு. இப்போ நம்ம எப்படி ஒர்க் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ப்ரோக்ராம் அப்லோட் ஆனதுக்கப்புறம் டிஎக்ஸ் பின் ஆர்எக்ஸ்லையும் ஆர்எக்ஸ் பின் டிஎக்ஸ்லையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஓட்டோ டே ரோபோட்குள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் ஹெட்டை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 லித்தியம் அயன் பேட்டரி வந்து தலை மேலே வந்து வச்சுருக்கிறேன். இந்தமாதிரி உங்களுக்கு வேணாம் அப்படின்னா சின்ன பேட்டரி இருக்கும் பார்த்திங்களா, ரீசார்ஜபிள் பேட்டரி. ஸோ அது வாங்கி நீங்கள் இதுக்குள்ளேயே வந்து ப்ளேஸ் பண்ணுறனாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டேன். உள்ளுக்குள்ள ரெட் கலர் லைட் எரியுது. இப்போ நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்ட்டு வந்து பார்த்துடலாம். அண்ட் இந்த ஓட்டோவை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆப் வந்து வேணும். ஸோ உங்களோட மொபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓட்டோ டே அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் ஆனது உங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓப்பன் பண்ணதே உங்களுக்கு இதே மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ நீங்கள் ரீட் பண்ணுறதுனா ரீட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்கிப் கொடுத்துருங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா டைப் ஆஃப் ஓட்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஓட்டோ டே அப்படிங்கிற மாடல் தான். ஸோ இப்போ நம்ம அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் கிளிக் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா பில்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பில்டு வீடியோ, வெப்சைட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கீழே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதே டர்ன் ஆன் ப்ளூடூத்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நம்ம ஓட்டோக்கு வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்துடலாம்.
ஸோ உங்களுக்கு ரொம்ப நேரம் பேர் ஆகாமல் எப்படியே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மொபைலில் ப்ளூடூத் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா H05 ப்ளூடூத் வந்து காமிக்கும். ஸோ காமிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா H05 காமிச்சிருச்சு. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு 1234 இல்லைனா 0000 அதை கொடுத்துட்டு பேர் வந்து இப்போ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் பேர் கொடுத்துட்டையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ளூடூத் வந்து H05 வந்து பேர் ஆயிரும். ஸோ பேர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஓட்டோங்கிற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ ஸ்கேன் கொடுங்க. ஸ்கேன் கொடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே H05 அப்படின்னு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நமக்கு வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ கனெக்டட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ கீழே டன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வந்து போயாச்சு. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓட்டோ டான்ஸ், ஓட்டோ சிங்கிங், அதுக்கப்புறம் அதுக்கு சின்ன சின்ன எமோஷன்ஸ் மாதிரிலாம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாப்பி, அப்புறம் சேட், ஆங்கிரி, இந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டச் பண்ணி பார்க்கலாம். ஸோ பவர் சப்ளை ஆன் ஆகிருக்கு. பட் நான் டச் பண்ணதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் ஒர்க் ஆகலை, ஏன்னு தெரில. ஸோ 1 செகண்ட் நம்ம வந்து ப்ரோக்ராம் அண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நான் ப்ரோக்ராம் அண்ட் கனெக்ஷன்ஸ் ரெண்டுமே செக் பண்ணி பார்த்தேன். அண்ட் நம்ம கனெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ராப்ளம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா TX அண்ட் RX பின்னில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 2 பேரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு TX பின்னை வந்து 11th பின்லேயும் RX பின் வந்து 12th பின்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 11th அண்ட் 12th பின் வந்து இருக்கும். ஸோ அண்ட் கிரவுண்ட் அண்ட் 5 வோல்ட் வந்து நீங்கள் அதே பின்லேயே கனெக்ட் பண்ணி விட்ருங்க, நோ ப்ராப்ளம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நமக்கு எந்த ப்ராப்ளமே இல்லாமல் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கிட்ட உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.